Dear children, the future depends on what we do in the present. From your standard 7 history term 3 we'll start a new unit, unit 3, the ages of empires, Guptas and Vardhanas. From your unit 3 we'll focus only on the reduced syllabus. So the sources. எங்கேருந்து நம்மளுக்கு இவங்க குப்தாஸ் பற்றியும் வர்தனாஸ் பற்றியும் எங்கேருந்தெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, அதுதான் வந்து சோர்சஸ். ஆர்கியோலாஜிக்கல் சோர்சஸ் மூலியமாகவும் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலியமாக நிலத்துக்கடியிலேருந்து பூமியை தோண்டுனா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பழைய காலத்து பொருட்கள் வச்சும், லிட்ரரி சோர்சஸ் புக்கில் எழுதியிருக்கிற சோர்சஸ் வச்சும் நம்மளுக்கு குப்தாஸ் பற்றியும் வர்தனாஸ் பற்றியும் தெரிய வருது. குப்தாஸ் அப்படிங்கிறவங்க குப்தாவோட பரம்பரை, அரச பரம்பரையை சேர்ந்த வழி வந்த மன்னர்கள், இந்தியாவை ஆட்சி புரிஞ்சவங்க. வர்தனாஸுங்கிறவங்களும் அவங்களோட வழி வந்த கிங்ஸை தான் வந்து வர்தனாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்கியோலாஜிக்கல் சோர்சஸ் மூலியமாக என்னென்ன தெரியுதுன்னா, கோல்டு, சில்வர், காப்பர் காயின்ஸ், குப்தா ரூலர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்த கோல்டு, சில்வர், காப்பர் காயின்ஸ் மூலியமாக குப்தாஸ் பற்றி தெரியுது. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. அலகாபாத்தில் இருக்கிற பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சமுத்திரகுப்தாவை பற்றி அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்காங்க. த மெஹுருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், மதுரா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சாஞ்சி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சந்திரகுப்தா டூங்கிற அரசர் பற்றி உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்லேயும், உதயகிரி கேவில் இருக்க கல்வெட்டுலேயும், மதுரா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்லேயும், மதுராவில் இருக்கிற ஸ்டோனில் எழுதி வச்ச கல்வெட்டுலேயும், சாஞ்சி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் தெரிய வருது. பிட்டாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்கந்தகுப்தாங்கிறவரை பற்றி பிட்டாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. கத்வா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் மதுபான் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், சோன்பட் காப்பர் பிளேட், நலண்டா இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் கிளே சீல், கிளேல இருக்கிற நலண்டா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதிலிருந்தும் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பற்றி, குப்தா பரம்பரையை பற்றியும் வர்தனா பரம்பரையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லிட்ரரி சோர்சஸ், புக்ஸில் எந்தெந்த புக்ஸில் குறிப்பேடுகள் எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, விஷ்ணு, மத்ஸ்யா, வாயு, பகவத புராணாஸ், இது எல்லாம் விஷ்ணு புராணா, மத்ஸ்ய புராணா, வாயு புராணா, பகவத புராணா, இது எல்லா புராணங்களையும், நிதி சாஸ்திராஸ் ஆஃப் நாரதா எழுதின நிதி சாஸ்திராலையும் இந்த குப்தாவை பற்றியும் வர்தனாஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். விஷாகதத்தாஸ் தேவி சந்திரகுப்தம் அண்ட் விஷாகதத்தா எழுதின தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற புக்லேயும், மதுர ரக்ஷஷா அண்ட் பானாஸ் ஹர்ஷரிதா அப்படிங்கிற புக்கில் இருந்தும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ட்ராமாஸ் ஆஃப் காளிதாசா, அக்கவுண்ட் ஆஃப் சைனீஸ் புத்திஸ்ட் மாங்க் ஃபைன் who visited India during the reign of சந்திரகுப்தா டூ அப்படிங்கிற மன்னர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தப்ப சைனாலேருந்து வந்த ஒரு புத்த துறவி ஃபாஹேன் அப்படிங்கிறவர் இந்தியா விசிட் பண்ணார். அவர் எழுதின ஒரு புக்லேயும் சந்திரகுப்தாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹர்ஷா அப்படிங்கிறவங்க எழுதின ரத்னாவலி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா அப்படிங்கிற புக்கில் இருந்தும், ஹைன் சங் அப்படிங்கிறவர் எழுதின சியூகி அப்படிங்கிற புக்கில் இருந்தும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் குப்தா டைனாசிட்டி. குப்த பரம்பரை, டைனாசிட்டினா பரம்பரை, அரசர் வழி வந்த பரம்பரை. குப்தாவோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபவுண்டர் யார் அப்படின்னா, குப்தா டைனாஸ்டியை ஆரம்பித்தவர் ஸ்ரீகுப்தா. அவர் தான் வந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் பெங்காலையும், பார்ட்ஸ் ஆஃப் பெங்காலையும், பீகாரையும், இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் பெங்கால், பீகார் அப்படிங்கிற போர்ஷன்ஸை வந்து ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருந்தார். இவர் தான் ஃபஸ்ட்டு குப்தா.
எதுலனா அவரோட புகைப்படத்தை அவரோட காயின்ஸில், அவர் இஷ்யூ பண்ண காயின்ஸில் அவரோட பிக்சர் வந்து இருக்குது. அவரோட சன்னுக்கு பேர் கத்தோக்கச்சா. ஸ்ரீகுப்தாவோட சன்னோட பேர் கத்தோக்கச்சா. இவங்க 2 பேர்த்தையும் கல்வெட்டுகளில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மகாராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரகுப்தா 1 அப்படிங்கிறவங்க ஆட்சி புரிஞ்ச காலம் 319 to 335 AD. சந்திரகுப்தா 1 வந்து குமாரதேவி அப்படிங்கிறவங்கள மேரி பண்ணிக்கிட்டாங்க. இந்த குமாரதேவிங்கிறவங்க லிச்சிச்சாவி அப்படிங்கிற ஃபேமிலி வம்சாவளியை சேர்ந்தவங்க. அந்த லிச்சிச்சாவி ஃபேமிலி வந்து ரொம்பவே ஃபேமஸான பவர்ஃபுல்லான ஃபேமிலி. இந்த குமாரதேவியை சந்திரகுப்தா 1 மேரி பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்கு நிறைய பவர் கிடச்சிச்சு. அவங்க மற்ற எல்லா நார்த் இந்தியாவில் இருக்கிற நிறையா ஸ்மால் ஸ்டேட்டை எல்லாத்தையும் இவங்க சந்திரகுப்தா வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க, ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் இவங்களது தான் லார்ஜர் கிங்டமாக ஆயிடுச்சு. இவங்க கோல்டு காயின்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டு காயின்ஸில் சந்திரகுப்தா 1ஓட இமேஜும் குமாரதேவியோட இமேஜும் அப்புறம் கிரேட் லெஜெண்ட்னா ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேமஸ் பர்சனாலிட்டியான லிச்சிச்சாவியா அப்படிங்கிறவரோட புகைப்படமும் இருக்குது, பிக்சர்ஸும் இமேஜஸும் இருக்குது. லிச்சிச்சாவி அப்படிங்கிறவங்க ஒரு ஓல்டு கனசங்கான்னு சொல்கிறாங்க. அவங்களோட பவுண்ட்ரி டெரிட்டரி, அவங்க எவ்வளோ லேண்டை ஆக்கியபை பண்ணியிருந்தாங்க, ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா லே பிட்வீன் கேஞ்சஸ், கங்கா ரிவருக்கும் நேபாளில் இருக்க கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகிற இடத்துல இருந்து நேபாளில் இருக்க தெரை அப்படிங்கிற பிளேஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா போர்ஷனையும் இந்த லிச்சிச்சாவி தான் ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க. சமுத்திரகுப்தாங்கிறவங்க சந்திரகுப்தாவோட சன்னு. அவங்க வந்து ஒரு ரொம்ப கிரேட்டஸ்டான ரூலர் அவங்களோட பரம்பரையை சேர்ந்த ஒரு கிரேட்டஸ்ட் ரூலர் வந்து சமுத்திரகுப்தா. த பிரயோக் பிரசக்தி கம்போஸ்ட் பை, அது வந்து பிரயோக் பிரசக்தி அப்படிங்கிறது ஒரு பாடல், ஒரு போயம், நிறையா லைன்ஸ் இருக்கிற ஒரு போயம். அது வந்து சமுத்திரகுப்தாவோட கிங்கோட கோர்ட்டில் இருக்கிற புலவர் பொயட் ஹரிசேனா அப்படிங்கிற புலவர் வந்து இந்த பிரயோக் பிரசக்தி அப்படிங்கிறத ரைட் பண்ணியிருக்காரு. அவர் எழுதின போயமை வந்து என்கிரேவ்னா செதுக்கி வச்சுருக்காங்க. எங்கன்னா அலகாபாத் பில்லரில். இந்த அலகாபாத் பில்லரோட கல்வெட்டு வந்து அவரோட சமுத்திரகுப்தாவோட ரூலை பற்றி நிறையா சொல்லுது. நிறையா சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதிலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது. இதுதான் அந்த பில்லர், அலகாபாத் பில்லர், அலகாபாத்தில் இருக்க பில்லர். இது யாரை பற்றி சொல்லுதுன்னா மோஸ்ட்லி சமுத்திரகுப்தா. இது யார் எழுதுனாங்கன்னா ஹரிசேனா அப்படிங்கிற பொயட். பிரசக்தி அப்படின்னா புகழை பாடுறது. பிரசக்தி இஸ் a Sanskrit word meaning commendation or in praise of, ஒருத்தங்களோட புகழை பாடுறதுக்கு பேர் பிரசக்தி. Court's poet flattered their kings listing out their achievements. கோர்ட்டில் இருக்கிற புலவர்கள், அந்த மன்னர்கிட்ட இருக்க கிங் கூட இருக்கிற அவரோட அவையில் இருக்க புலவர்கள் அந்த கிங்ஸை எல்லாத்தையும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி பாடி, கிங் பண்ணின எல்லா அச்சீவ்மெண்ட் பற்றியும் பாடி அவங்களுக்கு முகஸ்துதியாக பண்ணுறாங்களாம், சும்மா ப்ரைஸ் பண்ணுறாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் தான் engraved on the pillars so that people could read from them. இது எல்லாத்தையும் கல்வெட்டில் பதிச்சுட்டா பீப்புள் வந்து அந்த அரசரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்சாலிடேஷன் ஆஃப் குப்தா டைனாசிட்டி. குப்தா டைனாசிட்டி ஆரம்பித்தவர் ஸ்ரீகுப்தா. இது எப்படி எண்ட் ஆச்சு குப்தா டைனாசிட்டினா, சமுத்திரகுப்தா வந்துட்டு ஒரு கிரேட் ஜென்ரலாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு எம்பரராக ஆனார். எம்பரர்னா கிங் ஆனார். He carried on a vigorous campaign all over the country. Vigorous campaign அப்படின்னா ரொம்ப தீவிரமான கேம்பெயின் ஒன்று ஆரம்பித்தார். தீவிரமான பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். ஆல் ஓவர் த கண்ட்ரி, இந்தியா ஃபுல்லாக பண்ணார். சவுத்லேயும் வந்து பண்ண ஆரம்பித்தார் பிரச்சாரம் சமுத்திரகுப்தா அப்படிங்கிற கிங். சவுத்தில் இருக்க பல்லவா கிங், அவரோட பேர் விஷ்ணுகோபா அப்படிங்கிறவரை டிஃபீட் பண்ணிட்டார்.
சமுத்திரகுப்தா வந்துட்டு விஷ்ணுகோபாவை டிஃபீட் பண்ணிவிட்டு சவுத்தில் இருக்க பல்லவா கிங்கை கூட டிஃபீட் பண்ணிட்டார். சமுத்திரகுப்தா நிறையா 9 கிங்டம்ஸை இந்த மாதிரி ஆக்கிரமித்தார், கான்கோர் பண்ணார். அப்புறம் அவர் சவுத் இந்தியாவில் இருக்கிற 12 ரூலர்ஸை அவருக்கு அடியில் வர மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபெடுடேட்ரீஸாக மாற்றிட்டார். அவருக்கு அடியில் வர மாதிரி, அவளுக்கு அடியில் வேலை செய்கிற மாதிரி மாற்றிட்டார், லேண்ட் ஓனராக மாற்றிட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இவருக்கு, அந்த 12 ரூலர்ஸும் இவருக்கு மரியாதை, சமுத்திரகுப்தாவுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி பண்ணார், ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி, ஷோ ரெஸ்பெக்ட். அப்புறம் இவர் ஹோமேஜ் அப்படின்னா இவருக்கு நிறையா பேர் மரியாதை செலுத்தினாங்க. யாரெல்லாம் ஹோமேஜ் செலுத்தினாங்கன்னா, ஈஸ்ட் பெங்காலில் இருக்கிற அரசர், ரூலர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் பெங்கால், அசாம், நேபாள் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் வேரியஸ் ட்ரைப்ஸ், மலைவாழ் அரசர்கள், ராஜஸ்தானில் இருக்க மலைவாழ் அரசர்களும் இவருக்கு மரியாதை செலுத்தினாங்க, ஹோமேஜ் செலுத்தினாங்க. சமுத்திரகுப்தா வந்து விஷ்ணுவோட டிவோட்டி, தீவிர பக்தராக இருந்தார். He revived the Vedic practice performing horse sacrifice to commemorate victories in wars. Revived அப்படின்னா ரீகெயின் லைஃப். வேதிக் ப்ராக்டிசஸ் எல்லாம் புது ஸ்ட்ரென்த்தும் பொலிவும் வலிமையும் உடையதாக மாற்றினார். எப்படி நிறையா ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணார், வேள்வியில் குதிரையை தியாகம் செய்கிறதெல்லாம், அந்த வழிபாடு, நிறைய சாஸ்திரங்கள், நிறைய யாகங்கள்லாம் பண்ணார். எதுக்காக பண்ணாருன்னா அவரோட விக்ட்ரிஸை வந்து நிலைநாட்டுறதுக்காக. ஹீ இஷ்யூட் கோல்டு காயின்ஸ், நிறைய கோல்டு காயின்ஸ் கொடுத்தாரு. அதில் அவர் வீணை வாசிச்சிருக்கிற மாதிரி அவரோட பிக்சர் ஒன்று வச்சு அந்த கோல்டு காயின்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காரு. அந்த கோல்ட் காயினில் அவரோட பிக்சர், அவர் வந்து வீணை வாசிச்சிட்ருக்க மாதிரி, ஹர்ப் அப்படிங்கிறது வீணை, அது வாசிச்சிட்ருக்க மாதிரி அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகுப்தா வந்து நாட் ஓன்லி அ கிரேட் கான்குரர், நிறையா நிலம் மட்டும் ஆக்கிரமிக்கிறவர் கிடையாது, ஆனால் கிரேட் லெவல் ஆஃப் பொயட்ரி, அவருக்கு பொயட்ரி ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஆல்சோ மியூசிக். அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கவிராஜா. அவருக்கு பொயட்ரிக்கும் மியூசிக்கும் ரொம்ப பிடிச்சதுனால அவர் கவிராஜான்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் சிலோனில் இருக்கிற ஒரு புத்திஸ்ட் கிங்கு. அவர் வந்து சமுத்திரகுப்தாவோட பீரியடில் வாழ்ந்தார். கான்டெம்ப்ரரி அப்படின்னா லிவ்ட் டியூரிங் த சேம் பீரியட். சமுத்திரகுப்தா வாழ்ந்த அப்போயே சிலோனில், இப்போ இருக்க ஸ்ரீலங்காவில் ஒரு புத்திஸ்ட் கிங் வந்து வாழ்ந்தார். அவர் பேர் ஸ்ரீமேகவர்மன். அடுத்தது சந்திரகுப்தா டூ. சந்திரகுப்தா டூங்கிறவர் 380 சிஇலேருந்து 415 சிஇ வரைக்கும் வாழ்ந்தார். சந்திரகுப்தா டூ வந்து சன் ஆஃப் சமுத்திரகுப்தாவோட சன் தான் சந்திரகுப்தா டூ. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது சந்திரகுப்தா டூக்கு, விக்ரமாதித்யா. இவர் வந்து வெஸ்டர்ன் மால்வா ரீஜனையும் குஜராத்தையும் சக்கா ரூலர்ஸ் கிட்டேருந்து ஆக்கிரமிச்சிட்டார், போர் தொடுத்து வின் பண்ணி ஆக்கிரமிச்சிட்டாரு. அவர் வந்து சவுத் இண்டியன் ரூலர்ஸ் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். அயன் பில்லர் நியர் குதுப் மினாரில் இருக்கிற அயன் பில்லர் வந்துட்டு இவர் தான் கட்டினார், விக்ரமாதித்யா. ஃபாஹேன் அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர் சைனாலேருந்து விசிட் பண்ணார் இந்தியாவை. எப்போனா அவர் ரூல் பண்ணிகிட்ருக்க, விக்ரமாதித்யா வந்துட்டு இந்தியாவை ரூல் பண்ணிகிட்ருக்க பீரியடில் தான் ஃபாஹேன் வந்து இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காரு. விக்ரமாதித்யா இஸ் செட் டு ஹாவ் அசம்பிள்ட், இவர் நிறையா புலவர்களை ஒரே இடத்துல அசம்பிள் பண்ண வச்சார், கெட் டுகெதர் வச்சார். கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், நிறையா பெரிய பெரிய ரைட்டர்ஸையும் ஆர்டிஸ்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாரு. அவங்க பேர் வந்து நவரத்னா, 9 ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவரோட கோர்ட்டில், அவரோட சபையில் கொண்டு வந்தார். அதில் காளிதாசாவும் ஒருத்தர். ஸோ அந்த நவரத்னா இன் கோர்ட் ஆஃப் விக்ரமாதித்யா கொண்டு வந்த நவரத்னம், அந்த 9 கிரேட் ஸ்காலர்ஸ் யார் யாருன்னா, காளிதாசா, அவர் ஒரு சான்ஸ்கிரிட் போயட். அடுத்தது ஹரிசேனா, அவரும் ஒரு சான்ஸ்கிரிட் போயட்.
அமரசிம்ஹா அவர் வந்து ஒரு லெக்சிகோகிராஃபர்னால் டிக்ஷனரி எழுதுகிறவங்களுக்கு பேர் லெக்சிகோகிராஃபர். தன்வந்திரி ஃபிசிஷியன் அப்படின்னா டாக்டர். கஹபனாக்கா அப்படிங்கிறவர் ஆஸ்ட்ராலஜர், ஜோதிடர். சன்கு அப்படிங்கிறவர் ஆர்கிடெக்ட், பில்டிங் பில்ட் பண்ணுறவங்க. வராக மிஹிரா அப்படிங்கிறவ ஆஸ்ட்ரானமர், ஸ்பேஸ் பற்றி படிக்கிறவங்க. வாராவுச்சி அப்படிங்கிறவங்க கிராமரியன், கிராமரை பற்றி படித்து எழுதுகிறவங்க. அண்ட் ஆல்சோ சான்ஸ்கிரிட் ஸ்காலர், சான்ஸ்கிரிட்டில் புலமை வாய்ந்தவங்க. கடைசியாக இருக்கவர் விட்டல் பத்தா அப்படிங்கிறவங்க மெஜிஷியன், மேஜிக் பண்ணுறவங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரே பிளேஸில் அசம்பிள் பண்ண வச்சார் இந்த விக்ரமாதித்யாங்கிற கிங், அவரோட சபையில், அவரோட கோர்ட்டில். சந்திரகுப்தா டூக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சந்திரகுப்தா டூக்கு விக்ரமாதித்யான்னு ஒரு நேம் இருக்குது. அது இல்லாமல் நரேந்திர சந்திரா, சிம்ஹச்சந்திரா, நரேந்திர சிம்ஹா, விக்ரமா, தேவராஜா, தேவகுப்தா, தேவஸ்ரீ, இதெல்லாம் வந்து அவரோட துணை பெயர்கள். சந்திரகுப்தா டூவோட சன் வந்து குமாரகுப்தா 1. அவர் தான் நலண்டா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பெரிய யூனிவர்சிட்டியை பில்ட் பண்ணார். குமாரகுப்தாவோட சன்னோட பேர் ஸ்கந்தகுப்தா. அவருக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட், ஒரு பெரிய பயம். யாருனாலனா இன்வேஷன் ஆஃப் ஹன்ஸ் அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு பெரிய ட்ரைபல் குரூப், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறவங்க, நொமேடிக் லைஃப் வாழ்கிறவங்க. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போயிட்டு காட்டுவாசிகள் மாதிரி இருப்பாங்க. அவங்க ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. அவங்களால இவர் அச்சுறுத்தப்பட்டார் ஸ்கந்தகுப்தா. ஆனாலும் ஸ்கந்தகுப்தா ஒரு வழியாக அவங்கள ஜெயிச்சு வின் பண்ணி டிஃபீட்டட் அண்ட் த்ரோ தெம் அவே. அதுக்கப்புறம் அவங்கள ஓட வச்சிட்டாரு. ஆனால் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஹன்ஸ் வந்து கேம் பேக், மறுபடியும் வந்து குப்தா எம்பையரை ஆக்கிரமிச்சிட்டாங்க. த லாஸ்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் குப்தாஸ், அந்த ஹன்ஸ் வந்து ஆக்கிரமித்ததுக்கப்புறம் கடைசியாக இருந்த குப்தா பேர் பாலாதித்யா. இந்த பாலாதித்யா வந்து அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, நரசிம்ம குப்தா 1. He was himself attracted towards Buddhism. இந்த பாலாதித்யாவுக்கு வந்து புத்திசம் மேலே ஒரு ஈர்ப்புனால புத்திஸ்டாக மாறிட்டார். ஆனாலும் அவர் புத்திசம் ஃபாலோ பண்ணினாலும் மிஹரகுலா அப்படிங்கிற ஹன்ஸ், அந்த ஹன்ஸுக்கு அந்த பயங்கரமானவங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருந்தார். ஆனால் பட் வாஸ் டிஸ்ட்ரெஸ்ட் பை ஹிஸ் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் புத்திசம். ஆனால் இந்த மிஹிரகுலாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ரொம்ப எனிமிட்டியாக இருந்தார், புத்திசம் மேலே ரொம்பவே கோபமாக இருந்தார். அதனால் விக்ரமாதித்யா வந்து நரசிம்மகுப்தா வந்துட்டு மிஹிரகுலாவுக்கு வந்து ட்ரிபியூட், ரெஸ்பெக்ட் எதுவுமே கொடுக்காமல் இருந்தார். அதனால் பாலாதித்யா வந்து அவரை மிஹிரகுலா வந்து இம்ப்ரிசன் பண்ணாலும், ஜெயிலில் போட்டாலும், மிஹிரகுலா வந்துட்டு ரொம்பவே டிஸ்லாயலாக டேர்ன் ஆகி, ட்ரெச்சுரஸ் அப்படின்னா டிஸ்லாயல், வன்மம் வச்சு பாலாதித்யாவை மகடா எம்பையர்லேருந்து துரட்டி அடிச்சிட்டார். அப்புறம் ஆஃப்டர் பாலாதித்யா கிரேட் குப்தா எம்பையர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சு, ஃபேடட் அவே. த லாஸ்ட் ரெகக்னைஸ், அதில் இருந்த குப்தா எம்பையரில் இருக்க கடைசி கிங்கோட பேர் விஷ்ணு குப்தா. ஓகே, நவ் we will see only the highlighted parts from your reduced syllabus. ஃபாஹேன் பற்றி பார்க்கலாம். ஃபாஹேன் வந்துட்டு சந்திரகுப்தா 1ங்கிற சந்திரகுப்தா 2ங்கிறவரோட ரூல் அப்போ புத்திஸ்ட் மாங்க் ஃபாஹேன் விசிட்டட் இந்தியா. அவரோட ட்ராவல் நோட்ஸில் வந்துட்டு குறிப்பேடுகளில் என்ன இருக்குன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் சோஷியோ எக்கனாமிக் பீப்புள், மக்களோட ப்ளஸ் எக்கனாமிக் லெவல் ஆஃப் ரிலீஜியஸ் பாரம்பரியம், மதம்
இதெல்லாம் பற்றி மாரல் கண்டிஷன்ஸ், அவங்களோட வாழ்க்கை முறை அதெல்லாம் பற்றி குறிப்புகள் இருக்குது. ஆஃப் த குப்தா ஏஜ், அக்கார்டிங் டு ஃபாஹிங், த பீப்புள் ஆஃப் மகடா வேர் ஹாப்பி. மகடாவில் இருக்க பீப்புளெலாம் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப செழிப்பும் உடையவங்களாக இருந்தாங்க, ரொம்ப செல்வந்தர்களாக இருந்தாங்க, பாஸ்பரஸாக இருந்தாங்க. ஜஸ்டிஸ் வந்து மைல்டாக ஜஸ்டிஸ் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு டெத்துமே அவங்க கொடுக்கல, டெத் பெனாலிட்டி யாரையும் தூக்கிலலாம் போடல. கயாங்கிற பிளேஸ் வந்துட்டு டிசோலேட்டட் அப்படின்னா பாலாகி போச்சு. ஆனால் கபிலவஸ்து அப்படிங்கிற ஒரு ஜங்கிள்னா ஒரு ஃபாரஸ்ட் வந்து கபிலவஸ்து அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து ஜங்கிளாக மாறிடுச்சு, ஃபாரஸ்ட்டாக மாறிடுச்சு. பட் பட்டாலிபுத்ரா அப்படிங்கிற பிளேஸ் மட்டும் ரொம்பவே ரிச்சாகவும் ரொம்பவே ப்ராஸ்பரஸாகவும் செழிப்பாகவும் இருந்துச்சு. பட்டாலிபுத்ரா மட்டும் சூப்பராக இருந்துச்சு மகடா எம்பையரில். கபிலவஸ்துங்கிற பிளேஸு ஜங்கிளாக மாறிடுச்சு, கயா அப்படிங்கிற பிளேஸு பாலாகி விட்டது. ஓகே, நார்த்தில் இருக்கிறவங்க தான் இந்த 2 டைனாசிட்டிஸ். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லேண்ட் டியூரிங் த குப்தா டைனாசிட்டி. அப்போ எப்படியெல்லாம் லேண்டை வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஷேத்ரா அப்படிங்கிறது கல்டிவேட்டபிள் லேண்டுன்னு சொல்கிறாங்க. கீழே அப்படிங்கிறது வேஸ்ட் லேண்ட். அப்பர்ஹத்தா அப்படிங்கிறது ஜங்கிள் ஆர் ஃபாரஸ்ட் லேண்ட், அப்பர்ஹத்தான்னு சொல்கிறாங்க. வஸ்தி அப்படின்னா ஹேபிட்டபிள் லேண்ட். ஹேபிட்டபிள்னா குடியிருக்கிற நிலம். லிவிங் லேண்டுன்னு சொல்லலாம். எங்கே வந்துட்டு நிறையா மக்கள் வாழ்கிறாங்களோ அதுக்கு பேர் ஹேபிட்டபிள் லேண்ட், வஸ்தி. கபத சராஹா அப்படிங்கிறது பாஸ்ட்ரல் லேண்ட் அப்படின்னா கவு மற்ற அனிமல்ஸ் எல்லாம் மேயறதுக்கு கிராஸ் லேண்டுன்னு சொல்லலாம். மேயறதுக்கு நல்லா இருக்கிற லேண்ட், ஃபர்டைல் லேண்ட். நெக்ஸ்ட் அபவுட் நலண்டா யூனிவர்சிட்டி. நலண்டா யூனிவர்சிட்டியை குப்தா எம்பையர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். ஃப்ளரிஷ்ட் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்டர் த பேட்டர்னேஜ் சப்போர்ட் ஆஃப் குப்தா எம்பையர். அப்போ இந்த நலண்டா யூனிவர்சிட்டி வந்து ரொம்பவே செழிப்பு மிக்கதாக இருந்துச்சு. 5th 6th சென்ச்சுரியில் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லேட்டர் அண்டர் த எம்பரர் ஆஃப் ஹர்ஷா ஆஃப் கனஞ்ச். அதுக்கப்புறம் 5th சென்ச்சுரிக்கு அப்புறம் ஹர்ஷாவோட பீரியட்லேயும் சூப்பராக இருந்துச்சு. அட் நலண்டா புத்திசம் வாஸ் த மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி. நலண்டா யூனிவர்சிட்டியில் புத்திசம் தான் மேஜராக படிச்சுட்டு இருந்தாங்க. அதர் சப்ஜெக்ட் லைக் யோகா, வேதிக் லிட்ரேச்சர், வேதம், மற்ற மெடிசன்ஸ் அதெல்லாமும் டீச் பண்ணாங்க. ஹைன் ஷியங் அப்படிங்கிறவங்க நிறையா இயர்ஸ் வந்து இங்கே புத்திசம் படித்தார் இந்த யூனிவர்சிட்டியில், நலண்டா யூனிவர்சிட்டியில். 8 மகா பாடசாலாஸ் அண்ட் 3 லார்ஜ் லைப்ரரிஸ். 8 பெரிய பாடசாலாஸ், பாடம் கற்பிக்கும் இடம், ப்ளஸ் 3 லார்ஜ் லைப்ரரிஸ் வந்து இந்த கேம்பஸ்குள்ளே இருக்குது. நலண்டா அப்படிங்கிறது ராவேஜ்ட் அண்ட் டிஸ்ட்ராய்ட் பை மம்லுக்ஸ். டர்க்கிஷ் முஸ்லிம்ஸ் போர் தொடுத்து வந்தபோது இந்த நலண்டாவை வந்து ரொம்பவே தகர்த்திட்டாங்க, ரூயின் பண்ணிட்டாங்க, பாலாக்கிட்டாங்க. அந்த முஸ்லிம்ஸ் வந்து யார் மூலியமாக வந்தாங்கன்னா டர்க்கிஷ் முஸ்லிம் அண்டர் பக்தியார் கலஞ்சி அப்படிங்கிறவங்களுக்கு கீழே வந்தாங்க. டுடே இட் இஸ் அ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது. ஸோ நலண்டாவை வந்து ராவேஜ்ட் அப்படின்னா கிரேட்லி டிஸ்ட்ராய்டு, சிவியர்லி டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஹூ வேர் ஹங்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஒரு நொமேடிக் ட்ரைப்ஸ். நொமேடிக்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல தங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற மலைவாழ் மக்கள். அவங்க வந்து who under their great Attila were terrorizing Rome and அவங்களோட பயங்கரமான தன்மையினால் ரோமையும்
கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸையும் ரொம்பவே பயமுறுத்திட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற கிங்டம் ரூலர்ஸை. அசோசியேட்டட் வித் தீஸ் ட்ரைப்ஸ் வேர் த ஒயிட் ஹன்ஸ். இந்த ஹன்ஸ் கூட தான் ஒயிட் ஹன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க சென்ட்ரல் ஏஷியா மூலியமாக உள்ளே வந்தாங்க. ஸோ நம்மளோட இந்தியாவுக்கு சென்ட்ரல் ஏஷியா மூலமாக இந்த ஹன்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க ஒயிட் ஹன்ஸ் கூட சேர்ந்து. தே அண்டர்டுக் ரெகுலர் இன்வேஷன்ஸ் அண்ட் were giving trouble to all Indian frontier states. நம்மளோட இந்திய எல்லைக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே ரொம்பவே கூடியவங்களாகவும் அப்பப்போ போர் தொடுத்துட்டும் இருந்துகிட்டே இருந்தாங்க இந்த ஒயிட் ஹன்ஸும். ஆஃப்டர் டிஃபீட்டிங் ஸ்கந்தகுப்தாவை தோக்கடித்து சென்ட்ரல் இந்தியாவுக்குள்ளே ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்களோட சீஃப் பேர் டொரோமனா. இந்த காயினில் இருக்காங்கள்ல இவங்க தான் டொரோமனா. அவரே கிங்காக அவரே அறிவிச்சுக்கிட்டார், அவரோட தலைவர், அந்த ஹன்ஸோட தலைவர். ஆஃப்டர் ஹிம் அவரோட சன் மிஹிரகுலா அப்படிங்கிறவங்க அச்சுறுத்த ஆரம்பித்தாங்க. கேப்சர்ட் த டெரிட்டரிஸ். ஃபைனலி யசோதவர்மா அப்படிங்கிற மால்வா கிங், சென்ட்ரல் இந்தியாவை ரூல் பண்ண மால்வா கிங்கு யசோதவர்மா இந்த மிஹிரகுலாவை தோக்கடிச்சிட்டாங்க, டிஃபீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹன்ஸ் ரூலையே ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டாங்க. ended the rule of the Huns. ஸ்ரஷ்டி சர்த்தவாஹா. ஸ்ரஷ்டி அப்படிங்கிறவங்க ட்ரேடர்ஸ்னால் பொருள் வாங்க செய்கிறவங்க, பொருள் விற்கிறவங்க பேர் ட்ரேடர்ஸ். ஸ்ரஷ்டி ட்ரேடர்ஸ் வந்து ஒரே இடத்துல இருந்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க பேர் ஸ்ரஷ்டி. ஸ்ரத்தவாஹா அப்படிங்கிறவங்க கேரவன். அந்த காலத்துலலாம் குதிரை வண்டி, மாட்டு வண்டி, இல்லைன்னா ஆக்சன் புல் வண்டியில் தானே போவாங்க. ஸோ அந்த வண்டியிலேயே போய் ஒரு இடத்துக்கு இல்லைருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ட்ரேட் பண்ணுறவங்க, அவங்களோட கூட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் விற்கிறவங்க பேர் ஸ்ரத்தவாஹா. சமுத்திரகுப்தா. அடுத்தது சமுத்திரகுப்தா வந்து குப்தா மானிட்டரி சிஸ்டம், குப்தா டைனாஸ்டியோட மணி சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. குஷனா காயின்ஸ் ப்ரொவைடட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டு சமுத்திரகுப்தா. குஷனா காயின்ஸ் அப்படிங்கிற காயின்ஸில் சமுத்திரகுப்தாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். The Gupta coin, gold coin were known as dinara. Gupta issue பண்ண கோல்டு காயின்ஸ்க்கு பேர் தினரா. Gupta issued many gold coins. ஆனால் நிறைய கோல்டு காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சமான அளவு சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸு கொஞ்சமான அளவு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க கம்பேரேட்டிவ்லி. ஹவவர் த போஸ்ட் குப்தா பீரியடுக்கு அப்புறம் இருக்கிற பீரியட் வந்து இந்த கோல்டு காயின்ஸ் குப்தா பீரியடோட தினரா வந்து குறைஞ்சிட்டே வந்துருச்சு அதோட புழக்கம். இண்டிகேட்டிங் த டிக்ளைன் இன் பாஸ்பெரிட்டி ஆஃப் த எம்பையர். இதிலேருந்து என்ன தெரியுது, அவங்களோட குப்தா எம்பையர் வந்துட்டு அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு தெரியுது. மெட்டலர்ஜி, அவங்க என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த குப்தா எம்பையர், metals used by them were iron, gold, copper, tin, lead, bronze, brass, pelmetal, mica, manganese and red chalk. இதுதான் மெஹ்ருலி அயன் பில்லர். The last one, ஹர்ஷாங்கிறவங்க யாரும் இல்லை, ஹர்ஷவர்தனா அப்படிங்கிறவங்க தான் ஹர்ஷவர்தனா met the Chinese traveler ஹைன் சிஷங் அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணாங்க ஹர்ஷவர்தனா. எங்கன்னா கலஞ்சங்காலா நியர் ராஜ்மஹால், ஜார்க்கண்ட். இப்போ இருக்கிற ஜார்க்கண்ட் பிளேஸில் இந்த கலஞ்சாலா அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இங்கே தான் ஹர்ஷவர்தனா வந்து இந்த ஹைன் சிஷங்கை மீட் பண்ணார். இவர் தான் ஹர்ஷவர்தனா. இவர் தான் ஹைன் சிஷங் த பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ். பில்கிரிம்ஸ்னால்
மதம் சார்ந்து ஒரு துறவம் போய் நிறையா பிளேசஸ் கோயிலுக்கு போகிறவங்க, நிறையா டெம்பிள்ஸ்க்கு போகிறவங்க பேர் பில்கிரம்ஸ். ஸோ இவங்கள தான் பிரின்ஸ் ஆஃப் பில்கிரம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹயங் சிசங் இவர் வந்து இந்தியாவை விசிட் பண்ணார். எப்போனா ஹர்ஷாவோட ரூல் அப்போ, ரெயின் அப்போ. இவரோட இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே எழுதி வச்சுருக்காங்க, சியூகி அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்காரு. எதை பற்றிலாம் இருக்குன்னா, சோஷியல் லைஃபு, எக்கனாமிக் லைஃபு, ரிலீஜியஸ் கல்ச்சுரல் கண்டிஷன்ஸ் ஆஃப் இந்தியா டியூரிங் த ஹர்ஷாஸ் டைம். ஹயங் சிசங் tells us how ஹர்ஷா though a Buddhist, ஹர்ஷாங்கிற ஹர்ஷவர்தனா வந்துட்டு அப்படிங்கிற கிங்கு புத்திஸ்டாக இருந்தாலும், புத்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், பிரயாகில் நடந்த கும்பமேளாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறத பற்றியும் இவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் த அசம்பிளி ஆஃப் கனஞ்ச் வாஸ் அட்டெண்டட் பை 20 கிங்ஸ். கனஞ்சில் நடந்த அசம்பிளி கெட் டுகெதரில் 20 கிங்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நிறையா பேர் புத்த மதத்தை சேர்ந்தவங்களும், ஜெயின மதத்தை சேர்ந்தவங்களும், வேதிக் ஸ்காலர்ஸ், நிறையா வேதம் படித்தவங்களும் இந்த அசம்பிளியை அட்டென்ட் பண்ணாங்க. அதில் இந்த அசம்பிளியில் ஒரு கோல்டன் ஸ்டாச்சு ஆஃப் புத்தாவை வந்து கான்சிக்ரேட் பண்ணியிருக்காங்க, பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஒரு கோல்டன் ஸ்டாச்சுவை. எங்கே அப்படின்னா புத்த சாதுக்கள் தங்கும் இடம், அதுக்கு பேர் தான் மொனாஸ்ட்ரி. அந்த மொனாஸ்ட்ரியில் புத்த மடம்னு சொல்லலாம். அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சு, கோல்டன் புத்தா ஸ்டாச்சுவை. அது மட்டும் இல்லாமல் இந்த அசம்பிளி அப்போ ஒரு ஸ்மால் 3 feet இருக்கிற புத்தா ஸ்டாச்சுவை ப்ரொசஷனாக, ஊர்வலமாக தூக்கிட்டு போயிருக்காங்க. இன் அசம்பிளி அட் பிரயாகில் நடந்த அசம்பிளியில் ஹர்ஷா வந்துட்டு நிறையா அவர்கிட்ட இருந்த நிறையா செல்வங்களை, வெல்த்தை வந்து புத்திஸ்ட்டுக்கும், அங்கே வந்த புத்திஸ்ட்டுக்கும், வேதிக் ஸ்காலர்ஸ்க்கும், புவர் பீப்புளுக்கும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேபுலஸ் கிஃப்ட், எக்ஸ்ட்ராடினரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு. யாருக்குன்னா புத்திஸ்ட் மாங்ஸ்க்கு, புத்த துறவிகளுக்கும் கொடுத்தாரு. இந்த 4 நாள் நடந்துச்சு அந்த அசம்பிளி. அந்த 4 days-உமே இது அவரோட வெல்த் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தார். எல்ஸ்வேர் பாருங்கள், சந்திரகுப்தா 1 அவரோட பீரியடில் வாழ்ந்த கான்ஸ்டன்டைன் த கிரேட், இவர் தான் கான்ஸ்டன்டைன். இவர் வந்து ரோமன் எம்பையரோட கிங், ரோமன் எம்பரர் who founded the கான்ஸ்டாண்டினோப்பிள் அப்படிங்கிறது பெரிய லார்ஜஸ்ட் சிட்டி. அவர் தான் அந்த சிட்டியை கண்டுபிடிச்சாரு, அந்த லார்ஜஸ்ட் சிட்டியை உருவாக்குனார். இப்போ அந்த லார்ஜஸ்ட் சிட்டி எங்கே இருக்குன்னா டர்க்கியில் இருக்குது, கான்ஸ்டன்டைன், இஸ்டன்புல் அப்படின்னு சொல்லுவோம். ஹர்ஷா இங்கே பாருங்கள், இவர் தான் ஒரு பெரிய கிங், சைனாவில் இருந்த ஒரு பெரிய கிங் டியூரிங் த பீரியட் ஆஃப் குப்தா பீரியடில். கிங் டங் டைனாசிட்டி. இவருக்கு வந்து நிறையா ஆர்ட்டும் லேர்னிங்கும் ரொம்ப பிடிக்கும், ஆர்ட்ஸ்லேயும் லேர்னிங்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் ஹர்ஷவர்தனா வாழ்ந்த டைமில் தான் இந்த சைனாவில் இருக்க டங் டைனாசிட்டி உருவாச்சு. அப்போ அதோட கேபிட்டலாக ஷியங் அப்படிங்கிறத கேபிட்டலாக வச்சுருக்காங்க. அதுதான் வந்து சைனாவோட கிரேட் சென்டர் ஆஃப் ஆர்ட் அண்ட் லேர்னிங்காக இருந்துச்சு. So that's all for today's class. With this, the lesson is over. Thank you. Have a great day.